சார் வேலை முடிஞ்சிருச்சு சார். எவ்வளோயா? 500 ரூபா சார். இதோ இந்தா கிளம்பு சார். எனக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் வருது பாத்தியா ரேணுகா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் பொண்டாட்டி வீட்டில் இல்லாத நேரத்துல உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்பட்டேன். என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். நீ சம்மதிச்சா? அதுக்கும் வாய்ப்பில்லை. சம்மதிக்கலன்னு என்ன, மௌனம் சம்மதம்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்கிறாங்க? அதனாலதான் உன்னை மௌனமாக்கிட்டேன். அப்ப சம்மதிச்சிட்ட மாதிரி தானே அர்த்தம்? மாமா ஒரு நிமிஷம். சூர்யா நீயா? ஒரு நிமிஷம் மாமா. சூர்யா முதல்ல தண்ணி குடி. சூர்யா என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கிற? மாமா அது ஏன் மாமா கேட்குறீங்க? அந்த வர்தனை அவங்க ஆளுங்க கண்ணிலே நான் மாட்டிக்கிட்டேன். என்னை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க மாமா. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அதுக்கு எதுக்காக இங்க வந்த? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதானே? என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கையில நான் மாட்டியிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் என்ன கண்ணை துணமா வெட்டி போட்டுருப்பாங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் ஓடுற வழியில் உங்க வீடு வந்துச்சு. அதனால தான் மாமா இங்கே உள்ள பூந்துட்டேன். சூர்யா யாருக்கு ஃபோன் பண்ற? என்ன மாமா இப்படி கேட்குறீங்க? போலீஸுக்கு தான் மாமா. அவங்க வந்தால் இந்த பிரச்சனை தீரும். போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாத சூர்யா, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்கணும்ல. இன்ஸ்பெக்டர், நான் சூர்யா பேசுறேன்.
தேங்க்யூ சார். நான் இங்கே இருக்கேன், பத்திரமா இருக்கேன் சார். வந்துருங்க. சூர்யா, என்ன சூர்யா, போலீஸ் எங்கேயே வர சொல்லிட்டியா? வேற என்ன மாமா பண்ண சொல்றீங்க? வரதனும் அவன் ஆளுங்களுக்கும் நல்லா தெரியும் நான் இந்த ஏரியால தான் இருக்கேன்னு. அதனால தான் மாமா போலீஸ் நான் இங்கே வர சொல்லிட்டேன். சூர்யா, நான் ஒன்று பண்ணட்டுமா? இந்த வீட்டு பின்பக்கமா ஒரு வழி இருக்குது, நீ வாயா, உன்னை கூட்டு போய் உன் வீட்டில் விட்டு வந்துடுறேன். என்னமாமா எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. போலீஸ் முதல்ல இங்கே வரட்டும், வரதனை அரெஸ்ட் பண்ணட்டும். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ, போலீஸ் வரவேணாம் தான் நான் சொல்றேன் சூர்யா. நானே இந்த ஏரியாவுக்கு புதுசா குடி வந்திருக்கிறேன். வந்த உடனே போலீஸ் அடியாளு ரகலகையில நடந்துருச்சுன்னா அக்கம் பக்கத்துல என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? வா சூர்யா. மாமா புரியுது மாமா, உங்க கஷ்டம் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. போலீஸ் வரட்டும் மாமா, அப்புறமா நான் இந்த வீட்டு விட்டு வெளியே போறேன். அதுக்கப்புறமா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் ப்ளீஸ். நிம்மதி உனக்குடா, ஏன் நிம்மதி போச்சு? ஏன் அடிமடியில கை வைக்கிறதுக்குன்னு எங்க இருந்தெல்லாம் வந்து சேருவாங்களோ. எனக்கனு இப்படி ஒரு மச்சான் வாச்சான் பாரு. ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. சுரேஷ், ரேணுகா எங்கடா? அது வந்துருவாமா. ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரேணுகா எங்கன்னு கேட்டேன். உன்னை பார்க்கத்தானே அவ வந்தா? அது சாரிம்மா, அவ வனிதாவை பார்க்க போயிருக்கா. வனிதாவை எதுக்கு போய் பார்க்கணும்? எங்க போய் பார்க்க போயிருக்கா? விமல் வீட்டுக்கு தான் போயிருக்கா. என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா. ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு பிடிக்கல சுரேஷ். இவ எதுக்கு அங்க போகணும்? ஏற்கனவே அந்த ஆள் சரியில்லை, அவன் பார்வையும் சரியில்லை. எனக்கு அவனை பிடிக்கலன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. என் பேச்சையும் மீறி அவ அவங்க வீடு வரைக்கும் ஏன் போய் பார்க்கணும்? அதுவும் ஒன்ன பார்க்க வரதா என்கிட்ட சொல்லிட்டு போனா. அம்மா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ரேணுகா மேல தப்பு இல்லம்மா. வனிதா தான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போன்ல சொன்னதை என்கிட்ட அவ சொன்னா. அத உங்ககிட்ட சொன்னா நீங்க நிச்சயமா போக வேணாம்னு தான் சொல்லுவீங்க. அதனாலதான் என்ன பார்க்க வரதா உங்ககிட்ட சொல்லிட்டு நான் அவளை அங்க போக சொன்னேன். உங்களுக்கு திட்டணும்னா என்ன திட்டுங்க, தப்பு சொல்லணும்னா என்னையே சொல்லுங்க. ரேணுகா மேல எந்த தப்பு இல்லம்மா, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இதோ பாருடா, யார் மேல தப்பு யார் மேல சரிங்கிறத பத்தி இப்ப நான் பேச வரல. ரேணுகா இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. இவ்ளோ நேரம் வரைக்கும் அவளுக்கு அந்த வீட்டுல என்னடா வேலை? அதுதானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வந்துருவாமா, ஏன் இப்படி இருக்கீங்க? அவங்க என்ன தெரியாதவங்களா இல்ல வேண்டாதவங்களா? வேண்டாதவங்க தான். எனக்கு அவங்க வேண்டாதவங்க தான். எனக்கு அவ அங்க போறதே பிடிக்கல. நீ முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி இப்பவே இங்க வர சொல்லு. சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மா, ரேணுகா வந்துருவாமா. தேவையில்லாம எதுக்கு ஃபோன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கணும்? இப்ப நீ ஃபோன் போட்டு அவளை வர சொல்ல போறியா இல்ல நானே இப்ப நேர்ல போட்டுமா? நீங்க ஏமா டென்ஷன் ஆகுறீங்க? நான் பேசுறேன். என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? வாக்ஸ் பாப்னா என்ன சார்? திருப்பதினா லட்டுடா, திருநெல்வேலினா அல்வாடா, வாக்ஸ் பாப்னா இதான்டா. இந்த ப்ரோக்ராம் எந்த டிகிரி வருது சார்? சாயந்தரம் தான் போறேன் இல்லையா? இந்த மாதிரி யூத்துக்கு தானே, ஓல்டேஜ்க்கு இல்லையே. பாரு, இந்த யூடியூப்ல வந்து காமெடி பண்ணா சாவச்சிரும், ஓடிடுவேன். சார் வாக்ஸ் பாப்லாம் கொடுங்க சார். அடுத்த வர பாட்டை வந்துட்டு என் அம்மாக்கு, என் அப்பாக்கு, என் அத்தைக்கு, தூத்துக்குடி இருக்கிற என் மாமிக்கு, அவர் மாப்பிள்ளைக்கு, மச்சானுக்கு, என் நாய்க்குடிக்கு, நரேந்திர மோடிக்கு எல்லாருக்கும் டெலிகேட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். யோ, இது நியூஸ் சேனல்யா? நியூஸ் சேனலா?
சுரேஷ், என்னப்பாச்சு, பேசுனியா? இல்லம்மா, அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? டேய், என்னப்பா நடக்குதுங்க? எதுக்கு அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும்? இல்ல, எனக்கு இதெல்லாம் சரியா படல. நீ நேர்ல போய் அவளை கூட்டிட்டு வா. அம்மா, என்னம்மா நீங்க சின்ன குழந்தையாட்ட பேசிட்டு இருக்கீங்க? ரேணுகா இங்க பக்கத்துல விமல் வீட்டுக்கு தான் போயிருக்கா. இப்ப வந்துருவாமா. போன்ல சார்ஜ் போயிருக்கலாம், இல்லனா தெரியாம ஏரோப்ளேன் மோட்ல கைவிரல் பட்டிருக்கலாம். என்ன வேணா ஆயிருக்கலாம் இல்லையா? எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். இப்போ நீ நேர்ல கிளம்பி போக போறியா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, நானும் விமலுக்கு கால் பண்றேன். என்ன, போன் எடுக்கலையா? என்னன்னு தெரியலம்மா. விமல் போன் ரிங் ஆகுது, அவர் எடுக்க காணோம். ஒருவேளை டிரைவிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். மண்ணாங்கட்டி, அவங்கிட்ட ஒரு சைக்கிள் கூட கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அவ எங்க டிரைவிங்ல இருக்க போறா? இங்க பாரு சுரேஷ், இப்போ நீ கிளம்பி போய் ரேணுகாவை கூட்டிட்டு வரியா இல்லையா? இல்ல நான் கிளம்பி போட்டுமா? ரெண்டுல ஒண்ணு, உடனே முடிவு பண்ணு. ஐயோ அம்மா, நீங்க ஏன் தான் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகி இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களோ? நீங்க எங்கேயும் போக வேணாம், புரியுதா? வீட்லயே இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சொல்லு காயத்ரி. சூர்யா, ஆபீஸ் ரீச் ஆயிட்டீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல காயத்ரி, இப்ப நான் வனிதா வீட்ல இருக்கேன். அண்ணி வீட்லயா? என்ன சொல்றீங்க? ஆபீஸ்க்கு போலையா? அது ஏன் கேக்குற? சரி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு சூர்யா? காயத்ரி இங்க வரலாம் மாமா. காயத்ரியா? அவ எதுக்கு இங்க வரா? அது ஏன் கேக்குறீங்க? என் நேரமே சரியில்லை. காயத்ரி கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னேன். அவ இமீடியட்டா இங்க வரேன்னா, நான் என்னத்த சொல்ல, நான் வர வேணான்னு சொன்னாலும் வரேன்றா. அவன் வரத்துக்குள்ள கண்டிப்பா இங்க போலீஸ் வந்து அந்த வரதனை பிடிச்சிட்டு தான் போறாங்க. அவ இங்க வந்துட்டு கண்டிப்பா என்ன ஒரு 4 கத்து கத்திட்டு வீட்டுக்கு வான்னு தான் சொல்ல போறா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மாமா. மாமா, யாருன்னு பாருங்களேன். வேணாம் சூர்யா, ஏதாவது ஏடா கூட ஆயிட போகுது. இல்ல மாமா, இது கண்டிப்பா போலீஸா தான் இருப்பாங்க. நான் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன்ல. சூர்யா, ரிஸ்க் வேண்டாம் சூர்யா. யார் வந்திருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா கதவு திறக்கலாம். ஐயோ, அதுதான் மாமா ரிஸ்கே. யாரோ யாருக்காகவோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோன்னு ஒரு நினைப்பு வந்துடும். கொஞ்சம் கதவு திறங்க மாமா, இல்லைன்னா நான் வேணா போய் கதவு திறக்கவா? வேண்டாம் சூர்யா, நானே திறக்கிறேன்.
காயத்ரி பயந்தாங்கோலி, இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா நீ? நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுவேண்டா. என்ன யாருன்னு நினைச்ச? வரத யாரு எப்படிப்பட்டவன்னு தெரியுமாடா உனக்கு? இப்ப தெரிஞ்சுக்க போற பார். இதோ பாரு, உனக்கு என்ன? உனக்கு நான் தானே தேவை. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. என் காயத்ரியை விட்டு இதுன்னு சொல்றேன்ல. இவளை விடுறதா? உங்க 2 பேரையும் சேர்த்து போட்டு தள்ள தாண்டா பிளான் பண்ண. வரதன், நீ பண்றது ரொம்பவே தப்பு. இதோ பாரு, அவளை விடுன்னு சொல்றேன்ல. மாமா நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. ஏய், இதோ பாரு, வார்னிங் கொடுக்கறாரா நமக்கு. டேய், உன்னையும் தெரியும், உங்க அப்பனையும் தெரியும், எனக்கு உன் வம்சத்தையும் தெரியும்டா. ஏய், பத்தாத குறைக்கு தமிழ்நாடு போலீஸ் மொத்தமும் தெரியும்டா எனக்கு. டேய், நீ யாரா? என் பேர் விமலு. நான் வந்து சூர்யாவுடைய. இதோ பாரு, இவர் என் மாமா தான். இவருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டேய், வாடா. சூர்யா வேண்டாம் சூர்யா. விடுறாவல. சூர்யா ப்ளீஸ் வேண்டாம் சூர்யா. விடுங்கிறல்ல. சூர்யா உங்க 2 பேரையும் இதயத்துல போட்டு தள்ளுற பாரா. விட்டுன்றல்ல. சூர்யா வேண்டாம் சூர்யா. விடுறாவல. வாடா, புடிங்கடா அவனை. வாடா, மாட்டுனடா நீ. எறா அந்த கத்திய. எறா கத்திய என்ன? வாடா. ஏய் சூர்யா, வாடா. சூர்யா சூர்யா வேண்டாம் சூர்யா ப்ளீஸ். வாடா. நீ வரல, உங்க மாமனை போட்டு தள்ளிடுவேன். காயத்ரி, என்ன விடு. சூர்யா சூர்யா வேண்டாம் சூர்யா காயத்ரி. வந்துருங்க. வரா சூர்யா. சூர்யா வராத. மாமா விடுறா. சூர்யா வேண்டாம் சூர்யா ப்ளீஸ். நீ பண்றது ரொம்பவே தப்பு. இதோ பாரு, இவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதையா விடுன்னு சொல்றேன்ல. விடு வரதா. விட்டுறவா? விட்டுறா. விட்டுட்டேன். ஏய், ஐயோ நீ என்ன பெரிய பிஸ்தாவா? கையடுறா. சூர்யா என்னையே காட்டி கொடுக்க பாக்குறியாடா? விடுன்னு சொல்றேன்ல. விடுறா. ஏய், ஓடுறேன் பாடுறா உன்னை. சூர்யா சூர்யா. சூர்யா வேண்டாம் சூர்யா வேண்டாம். எனக்கு எதுவும் இல்ல. சூர்யா ஐயோ மாமா, அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? உங்களுக்கு எதுவும் இல்லையா? ஓகே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஐயோ அண்ணா எப்படி நான் பயப்படாம இருக்க முடியும்? ஒரு செகண்ட் உயிர் போய் உயிர் வந்துச்சு. உங்க கழுத்துல கத்திய வச்சு ஏன், உன் கழுத்துல கூட தான் கத்திய வச்சான். கையில கத்திய வச்சிருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? யார குத்துவான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் நம்ம நேரம். ஐயோ 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 ரேணுகா, இந்த விஷயத்துல ரேணுகா மேட்டரை மறந்துட்டேன். ரேணுகாவா? ரேணுகா முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணணும். ரேணுகாக்கு என்ன என்னாச்சு? சொல்றீங்க? இதோ சொல்றேன். ரேணுகா எங்க இருக்கா? இதோ இந்த ரூம்ல தான் இருக்கா.
ரேணுகா டாக்டர் ஐ எம் விமல் ஸ்பீக்கிங். ரேணுகா 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 என்னாச்சு ரேணுகா? ரேணுகா எங்க வீட்ல மயக்கம் போட்டு ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க. உடனே வர முடியுமா டாக்டர்? ப்ளீஸ் டாக்டர், சீக்கிரமா வாங்க டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஏய், எங்க போய் தொலைஞ்ச? ரேணுகா கிட்ட பேசணும்னு அவளை வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வெளியில கிளம்பி போயிட்டா என்ன அர்த்தம்? ரேணுகாவை நான் வர சொன்னேனா? என்ன விளையாடுறீங்களா? நீ தான் விளையாடுற. போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரேணுகா கிட்ட என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும், அவளை வீட்டுக்கு வர வச்சு பேசணும்னு சொல்லி நீ தானே சொன்ன. சரி, நீ வெளியில போயிருக்கிறியே, நீ வரும்போது ரேணுகா இங்க இருந்தா நல்லா இருக்குமேன்னு நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவ என்னன்னா வந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. என்னங்க சொல்றீங்க?